ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே காவேரியோட அம்மா என்னடி 3 பேரும் மேலே போயிட்டு இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறாங்களே, டெய்லியும் இப்படி தானா? மா நீங்கள் தான் குமரன் மாமாவை பார்க்குறீங்களே, எப்பயாவது ஒரு வாட்டி தான்மா சந்தோஷமாக இருக்கிற டைமில் போது பேசினே இருக்கும் போது எல்லாம் 3 மாப்பிள்ளைங்களும் அப்படியே குடியும் கொடுத்தனமா வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. அப்படியே பார்த்தோன்னே விஜய் வந்து சொல்வார், அத்தை நீங்கள் ரொம்ப பெரிய மனசு அத்தை, மேலே என்னென்ன போட்டு கொடுத்து அனுப்புறீங்கன்ட்டு. அதுவும் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆம்ப்லேட்டு சரியாக இருந்துச்சு அத்தை போது, ஐயோ விடுங்க தம்பி போது, அப்போ வந்து சொல்கிறார், அத்தை உங்களுக்கு நான் எதையும் சீரமெல்லாம் கொடுக்க மாட்டேன் அத்தை, நான் ஹால்லேயே பார்த்துக்கிறேன் அத்தை போது, ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் கங்காவோட ரூமில் போய் படுத்துக்குங்க போது, கங்காவுக்கு அப்படியே மூஞ்சி மாறுது. விஜய் வந்து சொல்வார், அத்தை இது என்னோட குடும்பம் அத்தை, எது இருந்தாலும் நான் பார்த்து பார்த்தேன், இந்த குடும்பத்தை நான் வழி நடத்துகிறேன்ட்டு அப்படியே உள்ள ஜூஸ் எல்லாம் போயிட்ட பிறகு இங்கே விஜய் வந்து எடகோலமாக பேசுகிறாரு. இங்கே குமரனை வந்து சொல்வார், இல்லை குமரன் நீங்கள் போய் படுங்கன்னும் போது, ஐயோ கங்கா தான் மாசமாக இருக்கிறாளே, நாங்கள் வெளியவே படுத்துக்கிறோம். எல்லாரும் அப்படியே தலையில் அடிச்சுப்பாங்க. விஜய் வந்து அப்படியே வந்து மாமியார்கிட்ட ஒரு ரெஸ்பெக்டாக அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேனாக இருந்து இங்கே பேசின்னு இருக்கிறாரு. காவேரியா, ஐயோ தயவு செய்து வாங்க நீங்கள் படுங்க, தேவையில்லாதெல்லாம் இங்கே பேசாதுன்ட்டு காவேரி கை பிடிச்சின்னு, காவேரி நீ இல்லைன்னா அவ்வளோதாம்மா, நான் ஏதாவது ஆகிடுவேன், நீ தாம்மா என் உலகம், நீ தாம்மா என் உயிர்கிட்ட சொல்லணும்மா. நல்லா இருக்கும் போது கழுவி கழுவி ஊற்றுவாங்க, உள்ளே ஜூஸு போன உடனே உலகமே நீதான்ட்டு இல்லாத ரீலெல்லாம் நம்ம விஜய் சுற்றுறாரு. பார்க்கலாம் காலையில் ஏஞ்ச உடனே விஜய் என்னென்ன பொய் சொன்னதுக்கு சாரி கேட்க போகிறாரு. நான் லைக் பண்ணுங்கள்,